सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। अखंडानंद संबोधः वंदनाद्यस्य जायते गोविंदं तमहं वंदे चिदानंदतनुं गुरुम्। अनंतरम பிறகு அப்படின்னு சூத்திர பாஷ்யத்தை ஆரம்பிச்சார். அத பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவ்யா அப்படின்னு. அத்தான பிறகு எதற்கு பிறகு வேதாந்தம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா நித்யானித்ய வஸ்து விவேகா திஹாமுத்ரார்த்த பலபோக விராகா சமாதி சத்த சம்பத்தி முமுட்சுத்துவஞ்ச அப்படின்னு இந்த 6 குவாலிபிகேஷன் இருந்ததுன்னா சாதாரண சதுஷ்டயம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு நித்யானித்ய வஸ்து விவேகா பத்தி விசேஷமாக பார்த்தோம். திஹா முத்ரார்த்த பலபோக விராகா அப்படின்னு வைராக்கியம் விவேகம் இது ரெண்டும் பிரைமரி, இது ரெண்டும் முக்கியம். ஒண்ணு விவேக சக்தி, புத்திசாலியா இருக்கும் அவனுக்குதான் வேதாந்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பசக்தியா இருக்கும் அவனுக்கெல்லாம் வேதாந்தம் வராது அப்படின்ற அர்த்தத்துல ஊஹா போக குஷலன் கொஞ்சம் வித்வானாக இருக்கணும். பேசிக் வித்வத் இருந்ததுனால்தான் அவன் இல்லைன்னா இந்த ஜென்மால அவனால ஞானத்தை சம்பாதிக்க முடியாது. அவன் என்ன பண்றது பாவம் அப்படின்னு ஆயிடுது. அப்படின்னால அது ஒரு கண்டிஷன் போட்டார். அப்புறம் சமம் தமம், கொஞ்சம் மைண்ட் கண்ட்ரோல் வேணும், இந்திரிய கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். சமம் வேணும், தமம் வேணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு உபரதி அதை நிறுத்தி வச்சுட்டு திதிக்ஷாவை பார்த்தோம். இப்போ உபரதிக்கு பார்க்க போறோம். திதிக்ஷாவை பத்தி விசேஷமாக சொல்லி பொறுமை இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போன தடவை என்ன பண்ணா சொல்லி முடிச்சா. இப்படி என்ன சொல்லி முடிச்சா அப்படின்னாக்க உபரதிக்கு பிரயோஜனம் திதிக்ஷாயாக சாதிதாயாக பிரயத்தனதா பிராப்த துக்க அசகிஷ்ணுத்வே ந கிஞ்சிதபி திருஷ்யதே அப்படின்னு சொன்னார். நீங்க எந்த காரியம் பண்ணாலும் நமக்கு துக்கம் இருக்கதான் இருக்கும். எந்த துக்கம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண முடியுமா? படிக்கணும்னா ஸ்டைல் தான் எடுக்கணும். சாப்பிடணும்னா கையெல்லாம் அசைக்கணும், வாயில போடணும், அதை முழுங்கணும் இல்லையா? ஒரு ஊருக்கு போய் என்ஜாய் பண்ணாங்க, ட்ரெயின்ல போனோம். எல்லா துன்பம் இல்லாத ஒரு என்ஜாய்மெண்டே உலகத்துல கிடையாது. இப்படி இருக்கக்கூடியது எல்லாம் எந்த காரியம் பண்ணாலும் இதெல்லாம் சகித்து கொண்டுதான் ஆகணும். சகிக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? சகிக்க முடியாதுன்னா பிரயத்தனம் பண்ணி சகித்துக் கொள்ளணும். அப்படி சம்பாதிச்ச பொறுமைக்கு இல்லையா என்ன அர்த்தம்? பொறுமைக்கு ஒண்ணு இந்த பொறுமை இல்லை என்றால், அதை தாங்கிக் கொள்ளவில்லையானால் அவனுக்கு பொறுமை இருந்து என்ன பிரயோஜனம்? பொறுமையாக தாழ்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும். மிகுந்த முயற்சி எடுத்து சிரமப்பட்டு பொறுமையை சம்பாதிக் கொண்ட ஒருவன் தனக்கு துன்பம் நேரும் போது அதை தாங்கி கொண்டுதானே ஆகணும். அப்படி இருந்தாதானே அவனுடைய பொறுமைக்கு ஒரு பயன் இருக்கும் அப்படின்னு சொல்ற. அந்த பொறுமையா இல்லைன்னாக்கா அந்த பொறுமையினால அவனுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுறப்பா. ஆகையினால எந்த காரியம் செய்தாலும் பொறுமையானது. எந்த காரியம் செய்தாலும் எப்படி துக்கம் வருதுன்றது நிச்சயமோ, எந்த காரியம் செய்தாலும் பொறுமையும் அவசியம். அப்படி இருந்தாதான் பண்ண முடியும் இல்லையா? கவி பண்ணா அதுக்கு உண்டான டைம் நீங்க பொறுமையா இருந்துதான் ஆகணும். இல்ல இல்லாம எப்படி அப்படின்னு சொன்னார். இப்ப சொல்லி இந்த 138ல இருந்து 151 வரைக்கும் திதிக்ஷாவை பத்தி விஸ்தாரமா பேசினார். அதற்கு பிறகு உபரதி அப்படின்னு அர்த்தம். உபரதி அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்றது பார்க்கணும். நாம சாதாரணமா சொல்லும் பொழுது உபரதி அப்படின்னா எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, எல்லாத்துல இருந்தும் உங்களை நீங்கள் கைண்டு கொள்ள அன்அட்டாச்சா இருக்க கத்துக்குங்க. இதுதான் உபரதி.
ஒரு வித்வான் ஆட்டிட்டு இருக்கணும். வீட்லயே நீங்க எப்படி இருக்கணும், எல்லாரோடைய க்ளோஸாலாம் இருக்க கூடாது. அப்படி ஒரு வித்வான் ஆட்டிடியூட இருக்கணும். இது ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சில சமயத்துல உங்களுடைய காரியத்தை நீங்க சொதர்ம அனுஷ்டானம் அப்படின்னு சொல்லிருக்கு. தத்துவபோதத்துல என்ன ஆச்சாரியார் சொல்றது, உபரமஹானாக்க சொதர்மானுஷ்டானம் உபரமஹா அப்படின்னாரு. உங்களுடைய காரியத்தை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள எதுவுமே தலையிடாம அதுக்கு இன்னொரு ஆச்சாரியால் என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா, இந்த வேதாந்த சாராதி கண்டங்கள்லாம் என்ன சொல்றாங்க, யார் கையிலுமே அட்டாச்மெண்ட் இல்லாம வீட்டுல எல்லாத்துல இருந்து கேட்டாதான் நீங்க ஹெல்ப் பண்ணும். அதனால யாரோட ஈசிக்காதீங்க. யார்கிட்டையும் போய் நான் தான் இம்பார்ட்டன் அந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு நீங்களா ஈசிட்டு எல்லாம் போகாதீங்க. நோபடி சும்மா ஒரு மரியாதைக்கு சொல்லுவாரு. அதுக்காக நீங்க யூ கேனாட் டேக் ஃபார் கிராண்டட். நீங்க போய் எனக்கு வந்து நான் தான் அந்த அவங்க வீட்டுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சு எங்க என்ன ஈசிப்பீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும். அதனால இந்த மாதிரி ஈசிக்காரு. கேட்டா ஹெல்ப், இல்லைன்னா ஓரமா இருக்கிறது தான் புத்தாடித்தனம், நம்மளுடைய கன்வீனியன்ஸ். இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மையிலேயே உபரதினா என்ன அப்படின்றதுதான் இப்ப கேள்வி. உபரதினா சந்நியாசம், உபக்கிரமம் அப்படின்னா ஆரம்பிக்கிறது. உபரதினா எதுலயும் அட்டாச்மெண்ட் இல்லாம கர்மாவை விடுவது அப்படின்றதுதான் பர. இங்க ஆச்சாரியாலானவர் யாருக்கு பாடம் எடுக்கிறார், அங்க இருக்க எல்லா சன்னியாசிகள் தான் உட்கார்ந்து இருக்காங்க. அது கவனிக்கணும். நமக்கு சர்வ வேதாந்த சித்தாந்த சாஸ்திரங்கள் நம்ம கிரகத்தா படிச்சுட்டு இருக்கோமே தவிர உண்மையிலேயே அந்த பாடம் யாருக்கு எடுக்கப்பட்டது, யாரால் எடுக்கப்பட்டதுன்னு யோசிச்சு பார்த்தோமே. ஆனால் ஆதிசங்கர பூஜ்ய பகவத்பாதால அவருடைய சிஷியர்களுக்கு, அவருடைய சிஷியர்கள்லாம் யாருங்க, எல்லாம் விபிதிஷா சன்னியாசியா எடுத்துன்னு சன்னியாசம் எடுத்துன்னு உட்கார்ந்தவர்கள். அவர்களுக்கு பாடம் சொல்லும் பொழுது நமக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் சொல்லி டாக்ஸ்டா இருக்க சார் ஈசிக்காதீங்க அப்படின்னு அவளுக்கு எல்லாம் கட் அண்ட் ரைட் அந்த மாதிரி கர்மாவா விடு. இந்த குடிமியும் கட்டி சூத்திரமும் இருக்கிற வரைக்கும் திருந்தவே மாட்டேன் நீ, அவ்வளவுதான். இந்த உலகத்துல இது ரெண்டு இருந்துனாக்க அருணாக்காய் இருந்ததுன்னா, ஏன்னா இது ரெண்டு விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. அருணாக்காய் இல்லாம எந்த காரியம் பண்ணாலும் பலிக்காது, குடிமி இல்லாம எந்த காரியம் பண்ணாலும் படிக்காது, வெள்ள வஸ்திரம் கட்டிண்டா எல்லா காரியம் பண்ணாலும் அவளுக்கு ஏற்ற மாதிரி வேற பண்ணிட்டு கர்மாக்களை பண்ணிதான் சிரௌத கர்மாக்கள்லாம் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும் இல்லையா. நமக்கு கட்டு குடுமையை வச்சுட்டு அதுக்கப்புறம் பஞ்சகேசம் கட்டிட்டு அங்க எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி அந்த கிருஷ்ணாஜினத்தை வச்சுட்டு அவ ஒரு தீட்சையெல்லாம் வாங்கிட்டு அப்படியெல்லாம் வச்சுட்டு தான் கிரகஸ்தர்கள் பண்ணணும். ரைட்டு. அவளுக்கு இவ எப்படி இதை அட்வைஸ் பண்றது, கர்மாவை விடு அப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன். இந்த கர்மா எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா உண்மை என்ன, உபரதினா கர்மாவை விடுதல் தான் உபரதின்னு புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் இதன்னா, நம்ம கொஞ்சம் நம்ம வேதாந்தத்துக்கு வரும்பொழுதும் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி எ சன்னியாசி. அது ஒரு கண்டிஷன். நீங்க வரும்போது இந்த அட்டாச்மெண்ட், குடும்பம், கொண்டாட்டி இந்த மைண்ட் செட்டோட வேதாந்தம் கட்ட சரியாவே வராது, வேதாந்தம் சரியா புரியாது. அதனால நாம எல்லாம் ஒரு 1 hour we have to assume that we are all sannyasis. We are not bound by these rules and regulations. The attachment எல்லாம் பத்தி கவலை இல்லைன்னு நினைச்சுக்கணும். இது ப்ரீ கண்டிஷன். இப்போ இந்த ஆங்கிள் நம்ம உபரதியை பார்த்தோம்னாக்க நமக்கு புரியும். இப்போ உபரதினா என்ன சொல்ல போறாரு அந்த ஆச்சாரியார் பிரமாணமா இப்ப சொல்ல போறாரு. சாதனத்வேன திருஷ்டானாம் சர்வேஷாம் அபி கர்மணாம் விதினாய பரித்யாகः சந்நியாச சதாம் மதஹ. உபரதினா சந்நியாசம் அப்படின்னு அர்த்தம். சந்நியாசம்னா என்ன அப்படின்னா, ஞாசம்னா விட்டு தொலைகிறது. எதை சமயக் நன்றாக விடணும். எதை விடணும், அந்த கர்மாவை விடணும். கர்மாவை விடுறதுக்கு பேர் தான் சன்னியாசின்னு அர்த்தம். எப்படி கர்மாவை விடுறது அப்படின்னாக்க, அது ரொம்ப நாளா இந்த சின்ன பையனுக்கு 7 வயசுல இருந்து எனக்கு காத்தால இருந்து 5 மணிக்கு குளிச்சு சன்னியாவந்தனம் பண்ணி 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 பழக்கம் ஆயிடுச்சு. இப்ப திடீர்னு என்ன 30 வயசுல சன்னியாசம் எடுத்துட்டேன்னாக்க எனக்கு ஒரு கில்ட் ஒண்ணு வரும். என்னடா இது இவ்வளவு நாள் நான் சன்னியாசம் இது காயத்ரி பண்ணிட்டே இருந்தேன், இப்ப சன்னியாசம் எடுத்துட்டேன்னாக்க இந்த காயத்ரி என்னை விட்டு போயிருந்தேன் அப்படின்னு ஒரு கவலை. கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு சந்தியாவந்தனம் டெய்லி பண்ணோம். இப்ப என்னாச்சு, சன்னியாசம் வாங்கிட்டேன்னாக்க பண்ணவே கூடாது. எனக்கு இருக்கிற ஒரே அட்டாச்மெண்ட் எங்க குடும்பத்துல ஒரே அடையாளம் குடுமி, அதுவும் போச்சு, மொட்டை அடிச்சாச்சு. எங்கிட்ட இருந்தக்கூடிய கரிசுத்தமும் போயிடுச்சு இல்லையா, கர்மம்லாம் கிடையாது. இப்போ எனக்கு அவர்கள் காஷாய வஸ்திரம் கொடுத்தாங்க.
இப்ப இந்த காஷாய வஸ்திரம் ஒரே ஒரு வஸ்திரம், நம்மள மாதிரி சன்னியாசியா இருந்தா சில பேர் எல்லாம் 2 வஸ்திரம் வச்சுக்கிறார்கள். அதெல்லாம் யாரும் யூனிசெக்ஸ் எல்லாம் போடக்கூடாது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா. நம்ம சன்னியாசின்னா அதுக்கு ஒட்ட வஸ்திரம் தான் இருக்கணும், ஒரே ஒரு தண்டம் இருக்கணும், ஒரே ஒரு தீர்த்த பாத்திரம் இருக்கணும், ஒரு தட்டு, அவ்வளவுதான். இதுக்கு மேல அவருக்கு ஒரு வேலைக்கு அவர் வச்சுக்கலாம், அடுத்த வேலைக்கு உண்டான ட்ரெஸ் வச்சுக்கலாம். இதை தவிர எதுவும் வச்சுக்கிறதுன்ற சம்பிரதாயம் இல்லை. இது இப்படிப்பட்டவர்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. சோ அவளுக்கு இதை எப்படி விடணும்? கர்மாவானது சாதாரண கிரகஸ்தர்கள்லாம் நம்ம படிச்சுட்டே இருந்தா நம்மள அறியாமையே கர்மா நம்மளை விட்டு போயிடும். இதுக்கு ஒரு விதமான உபரதின்னா என்ன? கர்மா நம்மளை விட்டு தானா அது போகணும், நீங்க விடக்கூடாது. கர்மாவை நான் விட மாட்டேன், அதுவா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட இருந்து நேருக்கும். வேற அந்த வர 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 என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு நீங்க பண்ண முதல்ல இல்லையா. இந்த மந்திரங்கள் உபதேசம் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கர்மாக்கெல்லாம் இன்னொரு மந்திரம் உபதேசம் எடுத்தோம்னா எல்லாத்தையும் விடுற மாதிரி, அதுக்கு மேல எல்லாத்தையும் விடணும். இப்படின்னு கிரமமாக நமக்கு பண்றது இதெல்லாம் கிரகஸ்தர்கள் விஷயம். இவாளுக்கு இப்படி ஒரு ட்ரைனிங். அந்த சன்னியாசிகளுக்கு கர்மா விடணும். எப்படி விடணும்? இவனுக்கு அந்த கில்ட் இருக்குமே இல்லையா, இவ்வளவு நாள் பண்ணி இந்த பூனலையும் வச்சுட்டு இவ்வளவு நாள் ஜபம் பண்ணிட்டு இருந்தவன், அதனால அவனுக்கு என்ன அந்த கில்ட் வரக்கூடாதுன்றதுக்காக அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, சுந்தின நாளே போய் ராத்திரி எல்லாம் அவன் காயத்ரி ஜபம் எவ்வளவு மேக்சிமம் பண்ணணுமோ அவ்வளவு பண்ணிட சொல்லுவாங்க. அப்பா இன்னைக்கு ராத்திரியோட நாளையோட உனக்கு இந்த காயத்ரி ஆனது போயிடும் இல்லையா, எதுவுமே கிடையாது உனக்கு நாளையில இருந்து. ஆகையினால அவனுக்கு அன்னைக்கு ஃபுல்லா சன்னியாசம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு மந்திரங்கள் எல்லாம் பண்ணி வைப்பாங்க. அதற்கு பிறகு சிராத்தங்கள் எல்லாம் பண்ணும். அவன் யாருக்குமே பண்ணலையே, அவன் அப்பா அம்மா இதுக்கெல்லாம் நாளைக்குல இருந்து அவன் பண்ணாங்க. வீட்டு பக்கமும் வர முடியாது, கிராமத்து பக்கமும் வர முடியாது, சிராதமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால அவன் எல்லாத்தையும் விடணும். பண்ணிட்டு ஆத்ம சிராதமும் பண்ணிக்கணும். அவனுக்கு அவனே சிராதம் பண்ணிக்கணும். அவனுக்கு ஏது பிள்ளைங்க எல்லாம் கிடையாது இல்லையா. பிள்ளைகள் இருந்தானே ஆனால் கவலைப்பட வேண்டாம் இல்லையா. ஆனாலும் இந்த பாடி கேரண்டி பண்ணுவான்னு இல்லையா. சன்னியாசி எப்போ அதை போறான்னா அதையும் பண்ணிட வேண்டியது. பண்ணிட்டு ராத்திரி எல்லாம் முடிச்சுட்டே இருந்துட்டு காத்தால போய் நதிக்கரையில போய் அவனை குளிக்க வச்சுட்டு அவனுக்கு காத்தால பார்வர் வந்துருவாரு. அவருடைய தலையை ஃபுல்லா பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நேர போய் குளிச்சுட்டு வெளியில வரணும். வெளியில வந்த உடனே அந்த குருவானவர் அவனுக்கு அந்த வஸ்திரத்தை கொடுப்பார். அப்பா இந்த சன்னியாச வஸ்திரத்தை நீ வச்சுக்கொள், நீ ஊருக்குள்ள வா. அவர் பர்மிஷன் கேட்கணும், நான் ஊருக்குள்ள வரலாமா அப்படின்னு. பரவாயில்ல நீ வரலாமா, எனக்கு தண்டம் வேணுமா, தண்டம் இல்லாம இருந்தா சௌகரியமா இருக்கும் நீ நினைக்கிறியா? அந்த குரு டிசைட் பண்றாரு. ஓகே அந்த தண்டத்தை இங்கேயே கொடுக்குறேன், இங்கேயே நீ அதை கலைஞ்சிடலாம். விரதம் எடுக்கிற அன்னைக்கே முடிக்கிறவன்ல அந்த மாதிரி தண்ட விரதத்தை எடுத்துட்டு அன்னைக்கே முடித்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தீர்த்த பாத்திரம் வச்சுக்கிறதும் வச்சுக்காதும் உன்னுடைய ஆப்ஷன். வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு தண்டமும் சேர்த்தும் இருந்தாதான் சௌகரியமா இருக்கும். ஏன்னா நான் 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கிராமத்துல தங்க மாட்டேன். அதனால போற இடத்துல எனக்கு அடையாளம் தான் வேணும், எனக்கு பூஜை எல்லாம் வேணும், அந்த தண்டத்துல எனக்கு காரியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி போகக்கூடியவர்களுக்கு பரமஹம்ச சன்னியாசிகள் அப்படின்னு பேரு. அதுலயே ஹம்ச சன்னியாசிகள் இருந்தா வெறும் சன்னியாச எடுத்துனா போதும். பரமஹம்ச சன்னியாசி அதுலயும் பரிவிராஜக சன்னியாசின்னு சொன்னாக்கா அவ ஒரு இடத்துல தங்கவே கூடாது, போயிட்டே இருக்கணும். They should not raise, they should be careful that ஒரு 3 நாள் ஒரு இடத்துல இருந்தா அந்த ஊர்ல நல்லா கிடைக்கிறது, அந்த ஊர்ல தண்ணி நல்லா இருக்கு, அந்த ஊர்ல வெதர் நல்லா இருக்குன்ற ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சுன்னா திட்டிச்சா போயிடும் அதுக்கு இல்லையா. அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க வைராக்கியம் போயிடுமே. அதனால அவ மேக்சிமம் 5. அதே மாதிரி ஃபுட் வாங்குறதும் அந்த காலத்துல ரொம்ப வசதியா இருந்த ஒரு வீட்டுல இருந்து 5 கவலம் மேலதான் வாங்கலாம் அப்படின்லாம் வச்சிருந்தா. இல்லைன்னாக்கா அதுக்கும் அடிமையாயிடுவாங்க இவங்க. இப்படி எல்லாம் நிறைய வித்தியாசங்கள்ல நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு பரிவிராஜக சன்னியாசிகளாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள்லாம் எப்படி விடணும், எதுக்காக இதெல்லாம் சொன்ன, இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லைன்னா விதிவத்தாக விடணும். அப்போதான் இல்லைன்னா கில்ட் ஆகிடும் இல்லையா. இப்ப ஒரு கல்யாணம் ஏன் பண்ணி வைக்கிறான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. 100 பேர் 150 பேரை வச்சு அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி அக்னி சாட்சியா பண்ணி விட்டோம்னு வச்சுங்க. சைக்கலாஜிக்கல் தான் நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம். சைக்கலாஜிக்கலா இப்ப என்ன ஆச்சு, நீ இந்த பையன் அந்த பொண்ணை ஒத்துண்டு ஆகணும், அவங்க சோறு போட்டு ஆகணும்.
அந்த பொண்ணுக்கும் என்னாச்சு, இவ்வளவு பேர் பாத்துட்டாங்க இல்லையா, அதனால அந்த வீட்டுக்கு போயாச்சு. இப்ப இந்த தாம்பத்தியத்தை அவங்க சைக்கலாஜிக்கலி தே ஹேவ் டு கண்டினியூ இல்லையா, கில்ட்டே இன்மைப்பட்டு கிடையாது, ஏன்னா 4 பேர் பாத்துட்டாங்க. அதனால இப்போ இன்மைப்பட்ட இனிமேல் பட்டு அது தப்பா போனானாக்க இது தகராறா போயிடும். அதே மாதிரிதான் இவனுக்கு இந்த சனியா பூனல் போட்டு எனக்கு வீட்டுல உட்கார்ந்து எங்க அப்பா சொல்லி கொடுத்தா மாதிரி, எங்க தாத்தா சொல்லி கொடுத்தா மாதிரி நான் பார்த்து பண்ணிட்டே இருக்கேன். இப்ப திடீர்னு அதை உடணும்னாக்க எனக்கு ஒரு கில்ட் வந்து எப்படி விடுறது, ஐ எம் சோ அட்டாச்ட் ஆச்சுன்னு. அதனால எப்படி கல்யாணத்துக்கு அக்னி சாட்சியா பிராமணர்களை வச்சு பண்ணீங்களோ அதே மாதிரி அக்னி சாட்சியா பிராமணர்களை வச்சுட்டு நீங்க சன்னியாசத்தையும் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த கில்ட்டா வந்து போயிடுயா. அதுக்காக நீங்க ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, என்ன வீட்லயே இருந்திருந்தா பொண்டாட்டி ரசமாவது கொடுத்துருப்பாரு, எனக்கு அதுவும் போச்சேன்னு நினைச்சாண்டாக்க போச்சாச்சு. அவனுக்கு பரிபிராஜகம் சித்திக்காது. அதனால விதிவத்தாக விடணும், அதுதான் ரொம்ப கேர்ஃபுல். நல்ல குரு கிட்ட கேட்கணும், அந்த குருவால கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும், அந்த செரிமனி பிரமாதமா நடக்கணும். அது ஒரு விசேஷமாக நடக்கணும், அதுக்கு டைம் பார்த்து முகூர்த்தங்கள்லாம் பார்த்து அது பிராமணாலாம் வச்சு அப்படி பண்ணி இப்படி எடுத்துக்கிறதுன்றது சன்னியாசம் எடுத்துக்கிற சன்னியாசம். இதுக்கு பேர் விதிதிஷா சன்னியாசி. இதுவும் கிண்டல் தான். இப்படி எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு. இப்ப ரமணருக்கு என்ன ஆச்சு, அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன்னியாசான்றது எடுத்துக்கிற சமாச்சாரம் இல்ல, அது இட் ஷுட் ஹேப்பன். சன்னியாசம் வந்திருக்குன்னா அவன் போய் பரிவிராஜக சன்னியாசியா இருந்தா என்ன, அம்ச சன்னியாசியா இருந்தா என்ன, குட்டீச்சக சன்னியாசியா இருந்தா என்ன, பகூதக சன்னியாசியா இருந்தா. குட்டீச்சகன்னா ஒரு குடிசையில வாழலாம், சன்னியாசமும் எடுத்துட்டு வீட்டு பக்கத்துலயே ஒரு குடிசையை போட்டு இருக்கலாம். வேற என்ன பண்றது, அவருக்கு முடியல பண்றது. பகூதகம்னா எங்க நிறைய உதகம் இருக்கோ, தீர்த்த யாத்திரை இருக்கோ, இங்க எங்கேயாவது ரிஷிகேஷ், ஹரித்வார் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட வேண்டியது. முத்துமணி, முத்தாறு, காவேரி, அங்க எங்கேயாவது போய் ஒரு கிராமத்துல போய் காவேரி பக்கமா அப்படியே செட்டில் ஆயிடுறது. இதுக்கு பகூதக சன்னியாசி அப்படின்னு பேரு. இதுக்கு மேல ஹம்ச சன்னியாசி, அதுக்கு மேல பரமஹம்ச சன்னியாசி அப்படின்னு இருக்கு. இதுல ஏதாவது ஒரு நாள் இல்ல எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இது விதிவத்தா எடுத்துக்கொண்டு உலகத்துல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்டை விடுவது, கர்மாவை விடுவது, இதுக்கு பேர் உபரதின்னு பேரு. இன்னொரு டைப் ஆஃப் சன்னியாசி என்ன அப்படின்னா, அது இட் ஹேப்பன்ஸ், அவளுடைய கண்ட்ரோல்லே இல்லை, அவளுக்கு இதுக்கு குடும்பம் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு வந்தாச்சு, அவ்வளவுதான் வந்து தியானத்திலே உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கக்கூடிய சன்னியாசிகள் ரொம்ப வசதியான, அவர்கள்லாம் வித்வத் சன்னியாசிகளாவே ஆயிட்டாங்க. இவர்கள்லாம் வேதித்தும் நிச்சயம் அவங்களுக்கு இன்னும் இருக்கு. எப்போ இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் இருக்கோ, நம்மள பார்க்கலாம், நம்ம போன உடனே அப்படி பார்த்த மரியாதை கொடுக்கணும், எனக்கு நமஸ்காரம் பண்ணா, நான் வந்து கம்பத்தோட தண்டத்தோட போறேன், நான் வந்து தீர்த்த பாத்திரத்தோட போறேன், அதனால எனக்கு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு, பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்ன, இன்னும் உனக்கு அட்டாச்மெண்ட் வேர்ல்டோட இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது வித்வத் வந்த உடனே அதுவும் போயிடும் அப்படின்னு இருக்கும். இப்படி விவிதிஷா சன்னியாசி, விவிதிஷான்னா இன்னும் ஞானம் வரல, ஞானம் வரத்துக்கான முழு முயற்சிகளே எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சன்னியாசி. வித்வத் சன்னியாசி ஆல்ரெடி ஹஸ் பிகம் அ சன்னியாசி இல்லையா, அவருக்கு தெரியும் டிஸ்கஸ் அபவுட் இட், அது அவருடைய விஷயம். அப்படி கூட வசதியான சன்னியாசிகள் இப்படி இருக்கு. அப்படின்னா இந்த சன்னியாசமானது விதிவத்தாக விட வேண்டும் இல்லையா, அதுக்கு பேர் தான் உபரதி அப்படின்னு சொல்றதுக்காக சாதனத்தேன திருஷ்டானாம், அந்தந்த சாதன அந்தந்த விஷயங்களே அந்தந்த சாதனங்களால தான் அடைய முடியும். நீங்க அந்த காலத்தை சுத்தி வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், டெய்லி சந்தியாவதனம் பண்ணணும், காத்தால எழுந்து ஸ்நானம் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னுடைய கடமைகள்லாம் பண்ணணும், பூஜை எல்லாம் பண்ணணும், ஆபீஸ்க்கு போனோம், சொன்ன மாதிரி எத்தனையோ கடமை கட்டுங்க. அந்தந்த கடமைகளுக்கு இல்லையா அந்தந்த பலன் அப்படின்னு சாதனத்வேன திருஷ்டானாம் சர்வேஷாமப்பி கர்மனா, எல்லா கர்மாவும் ஒரு சாதனையாகத்தான் இருக்கிறது. அந்தந்த பலனை அடைவதற்கு அந்தந்த உபாயமாக வேதத்துல எல்லாருக்கும் விதிச்சிருக்கு. அவனை பார்த்து சொல்றது சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா, நீ உன்னுடைய வேதத்தை அத்தியனம் பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றது. உனக்கு சாய்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அகரஹர் சந்தியா உபாசீத, டெய்லி காத்தால இருந்து சந்தியாவந்தனம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்கு. யாவ ஜீவம் அக்னிஹோத்திரம் புரியா, உங்களுடைய உடம்புல மூச்சு காத்து இருக்கிற வரைக்கும் அக்னிஹோத்திரம் பண்ணித்தான் ஆகணும்,
இப்படின்னு வேதத்துல போட்டதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்க. இதெல்லாம் அந்தந்த கர்மா உத்தேசித்து. சொர்க்க காமனா யார் இருக்கானோ அவனுக்கு அக்னிஹோத்திரம். கிரகஸ்தனா யார் ஆகணும்னு நினைக்கிறான் அவன் சந்தியாவந்தனம் பண்ணிதான். அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து வெள்ள வச்சிங்க நான் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன், கர்மா பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நான் சன்னியாசியம் பண்ண முடியுமான்னு முடியாது. அவாவாளுக்கு அவாவாளுடைய தர்மங்களை உத்தேசித்து வேதமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. சாதனத்வேன திருஷ்டானாம் சர்வேஷாம் அப்படி சாதனத்வேன அந்தந்த மீன்ஸின் மூலமாக திருஷ்டானாம் காணப்பட்ட எல்லா சர்வேஷாம் கர்மனாம் எல்லா கர்மாங்களும் எதனால விதிக்கப்பட்டது? வேதங்களில் உபதேசிக்கப்பட்ட கர்மாக்கள். அதை எப்படி நீங்க விடுவீங்க அப்படின்னா வேதமே அதுக்கு வழி கொடுத்துது. விதினா யா பரித்யாக அதை விதிவத்த விடுறது அப்படின்னு பேருப்பா. சாஸ்திர முறைப்படி விட்டு விடுவது இருக்குல்ல, நீங்க சும்மா விடக்கூடாது. மாதா எனக்கு தூக்கம் வருது சார், சன்னியாசத்துல வருமா இல்லையா? விதிவத்தா நல்லா சொல்லி எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி இல்லையா? இல்ல பர்மிஷன் வாங்க. அப்புறம் ஏன்னா வித்து சன்னியாசியா இருந்தாலும் பர்மிஷன் வாங்க வேண்டாம, விதிஷா சன்னியாசியா இருந்தா வாங்கணும் அப்படின்னு தெரியுது. ஏன் ஆனானப்பட்ட யாக்கியவல்யரே ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு தான் போனார், நான் சன்னியாசம் வாங்கிக்க போறேன், நீங்க எல்லாம் ஜாலியா இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போக அவர் கேட்டா உங்களை நாங்க எல்லாம் தடுக்க மாட்டோம், நீங்க மகா பெரியவர், நீங்க சன்னியாசம் வாங்குறீங்கன்னா இந்த ஒரு குறையும் இல்லாத உங்களுக்கு சன்னியாசி இந்த வீட்டை விட சன்னியாசம் தான் வசதின்னு தெரிஞ்சா அதனுடைய கிரேட்னஸ் என்ன, அதை எனக்கு உபதேசம் பண்ணிட்டு போங்க. ஆஹா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்படி கேட்டியம்மா அப்படின்னு சொல்லி அவர் அழகா சொல்லிட்டு வேதாந்தத்தை ஃபாலோ பண்ணணுமா, அதுக்காக தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்படின்னு அவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் அவர் கடைசி காலத்துல சன்னியாசத்தை எடுத்துட்டு போனார் அப்படின்னு தெரியுது. கர்ம பரித்தியாகத்தை அவர் விட முடியாது இல்ல, அது வரைக்கும் அவர் குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் இந்த கர்மாவை தியாகம் பண்ண முடியாது. கர்மாவை அவர் அனுசரிச்சு காரணம் இல்லைன்னா அவர் விட்டாருனாக்கா அவன் பையன் விட்டுருவான். இவரே பண்ணல நான் எழுதி பண்ணணும்னு கேட்பான் இல்லையா? நீங்க பண்ணி காமிச்சாதான் அவங்க பசங்க பண்ணுவாங்க. அவனை மாத்திரம் வேலை கிளாஸ்க்கு அனுப்புறது, அவனை மாத்திரம் கராட்டே கிளாஸ்க்கு அனுப்புறது, நீங்க ஒண்ணும் பண்ணலனாக்கா அந்த பையன் பண்ண மாட்டான், திரும்பி வருவான். நீங்க இருந்து காமிக்கணும். நீங்க கத்தாலே இருந்து சந்தியாவந்தனம் பண்ணா உங்க பையன் பண்ணுவான், இல்லைன்னாக்கா அவன் பண்ண மாட்டான் இல்லையா? நிறைய பேர் நம்ம என்ன பண்ண, நாங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல சார், டூர் ஜாப் சார், என் பையனை நான் டீச்சிங் இது வேற கிளாஸுக்கு அனுப்புறேன் சார், சங்கீதம் கத்துக்க வைக்கிறேன் சார், கராட்டா கிளாஸுக்கு அனுப்புறேன் சார், யோகா கிளாஸுக்கு அனுப்புறேன்னா இதெல்லாம் சரியா வராது. இங்க இருந்து காமிக்கலாம் இல்லையா? எது சொல்ல வந்தா விதிவத்தாக எல்லாத்தையும் பண்றது அப்படின்றது. இப்படித்தான் விதிவத்தாக பரித்தியாகம் பண்ண வேண்டும் கர்மாவை. இப்படி விதினாயா பரித்தியாக சஹா சந்நியாசா இது ததாம் மதி, இப்படித்தான் பெரியோர்கள் எல்லாம் கருதுகிறார்கள். இப்போ உபரதி டாபிக் இவர் எப்படி என்ன இன்ட்ரடியூஸ் பண்றாரு நமக்கு சன்னியாசத்தை அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது? உபரதியை பேச வந்தவர் சன்னியாசத்தை சொல்றாருன்னா அதுதான் உபரதி அப்படின்னு. அடுத்த ஸ்லோகத்துல அதை கிளாரிஃபை பண்றார். உபரமயதி கர்மாணி இது உபரதி சப்தேன கத்யதே ஞாசஹ ஞாசேன ஹி சர்வேஷாம் ஸ்ருத்யா ப்ரோக்தோ விகர்மணாம் தியாகஹ. பரமயதி கர்மாணி இது உபரதி அப்படின்னா உபரதி உபரிதை அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மாக்களை செய்யாமல் திருத்துவது. ஒரு வார்த்தையில விளையாடுற உபரதினா சந்நியாசம், கர்மாக்களை செய்யாமல் திருத்துவதற்கு பேர் உபரதின்னு பேரு. கர்மாக்களை விடுவதற்கு பேரு சந்நியாசம். எதை வச்சு இந்த நியாசம்னா என்ன? விடுறது. கர்மாக்களை விடுவது. கர்மாவே எனக்கு வேண்டாம் போதும் சார், நான் எத்தனையோ ஜென்மாவா சேர்ந்து இந்த ஜென்மாவும் வேதாந்தத்தையும் தெரிஞ்சுட்டு என்ன போய் வீட்டுல உட்கார்ந்துட்டு 24 மணி நேரம் இந்த கர்மால அட்டாச்மெண்ட் இருந்தது. நான் எப்போ நான் ஆத்மாவை கண்டுபிடிக்கிறது? as long as I am involved in this karma and upasana, I have no release from bondage. இந்த பாண்டேஜ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? நினைச்சுதான் சன்னியாசத்தை எடுக்கிறார்கள். இதுக்கு பேர் சன்னியாசம் பேரு. சன்னியாசம் பண்றதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்றான்? எல்லா கர்மாவையும் செய்யறத நிறுத்திட்டான். இப்போ அவனா நிறுத்தினா உபரதி, அதுவா நிறுத்தினா அதுக்கு சன்னியாசம். இப்படின்னு ஒரு சின்ன பேதம்.
ஆனா அப்படி எல்லாம் பேதம் வைத்துக் கொள்ள வேண்டாம்ன்றது சொல்ற. உபரதினாலும் சன்னியாசம்னாலும் விடுறதுன்னா என்ன, செய்யாமல் தடுப்பதுன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல போற. உபரமயத்தி கர்மாணி இது உபரதி. கர்மாக்களை உபரமம் செய்ய விடாம நிறுத்தி விடுவதற்கு பேர் உபரதி அப்படின்னு பேரு. சப்தேன கத்தியத்தே ஞாதா. இந்த உபரதி என்ற சொல்லால சந்நியாசம் தான் இங்க சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னார். உபரதினால சன்னியாசம் தான். உபரதின்னு சொன்னோன்னே நான் சன்னியாசத்தை கொண்டு உங்களுக்கு டவுட் வந்துடும். இல்ல சார் உபரதியை பத்தி பேச போறாருன்னு உட்கார்ந்துட்டா இவர் சன்னியாசத்தை பத்தி பேசுறாருன்னா ரெண்டும் ஒரு சின்ன வித்தியாசம். உபரதினா செய்யாமல் விடவும் செய்யாமல் இருக்க போறான்னு அர்த்தம். சன்னியாசம்னா செய்யாமல் விடுகிறான் அப்படிங்கிற அர்த்தம். கர்மாவை செய்ய வேண்டிய கர்மாவை விடுகிறான்ற அர்த்தம் இல்லையா? இவ்வளவுதான், ரெண்டு ஒண்ணுதான் அர்த்தம். இப்படி சொன்னார். ஞாசேனகி சர்வேஷாம் சுத்யா புரோக்தோபி கர்மணாம் தியாகா. சந்நியாசத்தினால சர்வேஷாம் கர்மணாம் தியாகா அப்படின்னு சொன்னோம். இவர் என்ன சொல்ற, சர்வேஷாம் விகர்மணாம் தியாகா அப்படின்னார். ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டார். நமக்கு என்ன தெரியும், பகவத்கீதையில நம்ம என்ன படிச்சோம், கர்மணோ ஹதி போத்தவ்யம் போத்தவ்யம் ஜடி கர்மணா அகர்மணச்ச போத்தவ்யம் கஹனா கர்மணோ கதி அப்படின்னு நமக்கு என்ன சொன்னார். அப்பா கர்மணி அகர்மய பஷ்ய, கர்மால அகர்மாவை பார்க்க, செய்யக்கூடிய செயல்ல செய்யாமல் இருக்கும் தன்மையை பார்க்க வேண்டியது, அதுதான் ஞானம். செயல் இல்லாமையை பார்க்க வேண்டும், செயல் இல்லாமையில் செயலை பார்க்க வேண்டும். அதுக்கு ஆச்சாரியர்கள் நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்தார். ஒரு ஓடத்துல நின்று இருக்கான், பக்கத்துல ஒரு ஓடம் போறது. அவன் என்ன சொல்றான், இந்த ஓடம் போகும்போது என்ன இவன் நின்று இருக்கும் போது அது போகும்போது நம்மளும் கொஞ்சம் போற மாதிரி ஒரு இமேஜினேஷன் நமக்கு வருது இல்லையா? அதே மாதிரி நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது மரங்கள்லாம் எப்படி போறது, மரம் நிறைய அந்த எலக்ட்ரிக் போஸ்ட் எல்லாம் போறது இல்லையா? அதே மாதிரி ரொம்ப தூரத்துல ஒரு பஸ் போயிட்டே இருக்காது, அது போறதா நிக்கிறதானே தெரியல இல்லையா? அப்படின்னா கர்மணி அகர்மய பஷ்ய அப்படின்னு இதெல்லாம் சொல்லும் பொழுது கர்மாவையும் தெரிந்து கொள்ள வேண்டும், கர்மா இல்லாம இருக்கக்கூடிய நிலையும் நீங்க அவசியம் கொள்ள வேண்டும் அப்படின்னு கிரகஸ்தனுக்கு நமக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு. நீங்க அன்அட்டாச்சாவும் இருக்கணும் வீட்டுல, அதே மாதிரி அன்அட்டாச்சாவும் இருக்கணும், அதுதான் பழகணும் அப்படின்னு. அதெல்லாம் யாருக்கு, சன்னியாசிக்கு கொடுத்த அட்வைஸ் இல்ல, கிருஷ்ணர் கொடுக்கறதுல நமக்கு கொடுத்த அட்வைஸ். ஞாபகம் வச்சுக்கணும். பகவத்கீதையில ஆச்சாரியாவை கொடுக்கும் போது நம்ம அந்த மாதிரி பிரிக்கலாம், இங்க பிரிக்க முடியாது. நம்ம என்ன சொன்னா கர்மாவையும் தெரிஞ்சுக்கலாம், கர்மனா அபாபி போத்தவ்யம், கர்மாவையும் நீ அறிந்து கொண்டு தான் ஆகணும், அகர்மாவையும் அறிந்து கொண்டு தான் ஆகணும். பேசாம இருக்கிறது, தூஷ்ணீமா இருக்கிறது, இந்த கர்ம அபாவம் இருக்குல்ல, அதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான். எந்த சமயத்துல எதை செய்யணுமோ அதை செய்யணும், எந்த சமயத்துல செய்யக்கூடாதோ அதுவும் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியும்ன்றது செய்யக்கூடாது, அதையும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, விகர்மாவையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு. அந்த இடத்துல விகர்மான்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பிரதிஷேத கர்மாவையும் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நீ அதுல ஈடுபடாம இருப்ப அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னார். உங்க கட்டணம் தெரிஞ்சாதானே, எதை பண்ணணுமோ அதை தெரியணும், எதை பண்ணக்கூடாதோ அதுவும் தெரியணும், எதை பண்ணா பாவமோ அதை தவிர்க்கணும்னாக்கா அந்த நாலேஜும் உனக்கு வேணும். ஆகையினால கர்மாவையும் தெரிஞ்சுக்கோப்பா, அகர்மாவையும் தெரிஞ்சுக்கோப்பா, விகர்மாவையும் தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னார். இங்க என்ன சொல்றார் பாருங்க, ஞாசேன சர்வேஷாம் விகர்மணாம் தியாகா அப்படின்றார். சன்னியாசம்னா என்ன தெரியுமா பண்ணும், சன்னியாசத்தினால சர்வேஷாம் விகர்மணா, எல்லா கெட்ட கர்மாக்களையும் விடு அப்படின்னு சொன்னதுனால, ஓஹோ நான் தான் ஆல்ரெடி பிரதிஷ்ட கர்மா விட்டேன், நான் திருப்பி சன்னியாசம் எதுக்கு போடுறது, நான் தான் எப்போதுமே தண்ணி அடிக்கிறது இல்லையே, நான் தான் எப்போதுமே வெங்காயம் உண்டு குண்டு எல்லாம் சாப்பிடுறது கிடையாது, நான் எதை விடுறது அப்படின்னு கலைஞம்ன பட்சையே அப்படின்னு மேடம் உள்ளி கொண்டு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சுறாம்ன பிபே எப்ப தண்ணி அடிக்க கூடாது, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? அப்படி எல்லாம் சொல்லியிருக்க அப்படின்னா அதான விகர்மா அப்படின்னா, அங்க சொன்ன விகர்மா கிரகஸ்தனுக்கு போதனை. இங்க விகர்மான்னா என்ன தெரியுமா, நீங்க பண்ற எல்லா சன்னியாவந்தனத்துல இருந்து அக்னிஹோத்திரத்துல இருந்து எல்லா சன்னியாசியினுடைய ஆங்கிள் அதெல்லாம் விகர்மா, தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க சார்ன்னு அர்த்தம்.
பெரியவாளை பொறுத்த வரைக்கும் நாம பண்ணக்கூடிய கர்மா, நாம பண்ணக்கூடிய பக்தி, நாம பண்ணக்கூடிய எல்லாம் அவளுக்கு சிரிப்பா இருக்கு. என்னடா இப்படி இருக்கானே, விகர்மா பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கானே. கர்மாவும் விகர்மா என்ற அர்த்தத்தில் யோசிக்க சொல்லப்பட்டது. அதான் இந்த பாயிண்ட். கர்மானாலே எல்லா கர்மாவையும் கெட்ட கர்மான்னு தான் சன்னியாசிகள் பார்க்கணும். அவளுக்கு நல்ல கர்மான்றதே ஒண்ணு கிடையாது. சந்தியாவந்தனம் சுராபானம் இல்லையா, ரெண்டும் ஒண்ணுதான். இவனுக்கு இப்படி ஒரு போதை, நல்ல புண்ணியங்கள்லாம் சம்பாதிக்கணும், அப்படியே நம்ம பண்ணி ஓஹோன்னு வரணும், எல்லாரும் நம்மளை பார்த்து கை தட்டணும் அப்படின்னு ஒரு போதையில இருக்காங்க. அதனால ஊருக்கு நல்ல பேர் வாங்கறதுக்காக விபூதி இட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஜம்மு எப்ப பார்த்தாலும் பக்தி பக்தி பண்ணி இவன் ஒரு போதைக்காரன், அவன் ஒரு போதைக்காரன், தண்ணி அடிச்சுட்டு அவன் போறான். இதெல்லாம் விவேகானந்தர் சொன்னார். அப்பா நீ இந்த மாதிரி என் கிளாஸுக்கு வரது கூட மனசுலயே நீ கிரிக்கெட் மேட்ச ஃபுட்பால் மேட்ச நினைச்சுட்டு என் கிளாஸுக்கு வரதை விட நீ ஃபுட்பால் மேட்ச் போயிட்டு அப்புறமா எப்ப சௌரியமோ அப்போ அதான் கரெக்ட் இல்லையா, இப்படின்றதுதான் இல்லையா. அதனால சன்னியாசியினுடைய ஆங்கிள் நான் சொன்னது எல்லா கர்மாவும் அவனுக்கு விகர்மா தான் அப்படின்றதுனால ஞாசேன சர்வேஷாம் விகர்மனாம் தியாகா அப்படின்றது நான் சொல்லப்பா ஸ்ருத்தியா புரோக்தா. இது ஸ்ருதியில சொல்லிருக்குப்பா, ஸ்ருதியானது சொல்லிருக்கு, ஸ்ருதியிலேயே சொல்லிருக்கு. இந்த சன்னியாசிகளா இருக்க பொறுத்த வரைக்கும் நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே அவனை பொறுத்த வரைக்கும் கெட்ட கர்மா தான். எல்லா கர்மாவையும் உடனும்ன்றதுதான் நியாயம் அப்படின்றதுதான் ஸ்ருதியினுடைய அபிப்பிராயம். கர்மாக்களை இல்லையா திருத்தி விடுவது அப்படின்றதுனாலதான் கர்மாக்கள்லாம் நமக்கு பிராரப்த கர்மா வருஷத்தினால செய்ய வேண்டி இருக்கு, அதையும் நிறுத்தணும்ன்ற அர்த்தத்துல உபரதின்றது சொல்லிருக்கு. கர்மாக்களை செய்யாமல் நிறுத்துவது அப்படின்னாக்க பிராரப்த வருஷத்தினால அந்த கர்மா செய்யாமல் விடுவது பத்தி அதை நிச்சயமாக விட்ட ஆகணும் அப்படின்னு சொன்னா சன்னியாசி ரெண்டும் ஒண்ணுதான். கர்மாவை விடுவதுனாலும் ஒண்ணுதான், கர்மாவை செய்யாமல் நிறுத்துகிறேன்னு சொன்னாலும் ஒண்ணுதானே. ஆகையினால சொல்றது சன்னியாசம் தான் எல்லா கர்மாக்களையும் விடும்படி வேதமே. சன்னியாசத்தின் மூலம்தான் எல்லா கர்மாவையும் நீ விட முடியும், நீயா விட முடியாது அப்படின்னு வேதமான சொல்றது. அதை சொல்லும் பொழுது விகர்மா என்ற சொல்லை அவர் என்ன சொன்னாரு, எல்லா கர்மம்ன்ற அர்த்தத்துல அங்க விகர்மான்னு சொன்னாரே தவிர அந்த இது முமுட்சுவை பொறுத்த வரைக்கும் எல்லா கர்மாவும் விகர்மா, கிரகஸ்தனை பொறுத்த வரைக்கும் தள்ள வேண்டிய கர்மா இல்லையா, நிஷேதம் பண்ணது. சுராம் கலஞ்சம் நபட்சையே அப்படின்னு சொல்றதெல்லாம் கிரகஸ்தனுக்கு சொன்ன விகர்மா. இங்க விகர்மான்னு சொன்னா ஆள் கர்மாசன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ இந்த கர்மாவை ஏன் சார் அவர் திட்டார்? இப்போ அவர் திட்டார், யோசிச்சுட்டார். நீங்களே கொஞ்சம் உங்க புத்தி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் வேண்டாம். லெட் அஸ் அனலைஸ் கர்மா. கர்மானா என்ன அர்த்தம்? உபாசனா மானசீக கர்மா, கர்மானாக்கா நான் செய்யற கர்மா. டெய்லி போய் காத்தால இருந்து அக்னிஹோத்திரம் பண்ணிட்டே இருக்கா, 3 அக்னியை வச்சுட்டு காத்தால இருந்து அக்னிஹோத்திரம், அது காரியம் இந்த காரியம் ஏதோ பண்ணிட்டே இருக்க. இந்த செயல்களுக்கெல்லாம் எங்க போய் முடிவு இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. செயல்னால எதை சாதிக்க முடியும்? செயல்னால நல்ல பேர் சம்பாதிக்கலாம், புண்ணியத்தை சம்பாதிக்கலாம். புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக இன்னொரு சரீரம் அடுத்த ஜென்மா இருக்கு. சாரியா உங்களுக்கு இல்ல சார், நான் சந்தியாவந்தனம் பண்ணுவேன், டெய்லி ஜபம் பண்ணுவேன் சார், 1000 காயத்ரி பண்ணாம வெளியிலே என்ன பண்ண, 1000 காயத்ரி பண்ணி என்ன பண்ண போற? போய் புண்ணியம் சேர்த்து சார், செத்து போயிடுவேன். புண்ணியம் சேர்த்ததுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு சரீரம் வேணும் இல்லையா, திரும்பி பார்க்க போறேன் அடுத்த ஜென்மால. எதுக்கு அப்போ புண்ணியம்? பாவம் செய்தான்னா அடுத்த ஜென்மால கஷ்டப்பட வேணாம், அது அண்டர்ஸ்டாண்ட். பாவத்தை வேண்டாம், புண்ணியத்தை எடுத்துங்க. புண்ணியம் செய்யணும்னு ஆசைப்படுறான். புண்ணியம் எவ்வளவு நாள் வரும் அவங்களுக்கு? கீனே புண்ணிய பத்தி லோகம் மிஷன் சொல்றது இல்ல, இந்த புண்ணியத்துக்காக இன்னொரு ஜென்மா தேவைப்படும். இப்படி ஒரு கர்மாவனால எது சேர்த்த புண்ணு. ரெண்டாவது, நம்ம எல்லாம் படித்தவர்கள் ஒரு பக்கம் அந்த பக்தி அட்டாச்மெண்ட், குரு பக்தி இதெல்லாம் அப்படி ஒரு ஓரமா வைங்க, அதெல்லாம் தேவைதான், அதை வச்சுங்க. யோசிச்சு பாருங்க, எது கர்மாவனால செய்யப்பட்டாலும் அது அனித்தியமாகத்தானே இருக்கணும் இல்லையா? எதுவும் கர்மாவனால ஒரு காரியத்தை பண்ணீர்களே ஆனால் அது எப்படி நித்தியமாக இருக்க முடியும்? எப்ப கர்மாவனால பண்ணீங்களோ அது உண்டாச்சு, புண்ணியமானது உண்டாச்சு. உண்டான புண்ணியமானது அழிந்துதானே ஆக வேண்டும். எது உண்டாச்சோ அது அழியணும். யாத்தஸ்யஹி துருவோ மிருத்யு
ஒரு குழந்தை பிறந்ததுன்னாக்க என்ன அர்த்தம்? சாகணும்ன்ற அர்த்தம் தானே சார். உலகம் அவ்வளவுதானே சார். ஏந்து நான் போனேன் ஒரு ஊருக்குன்னா என்ன அர்த்தம்? திரும்பி வரணும்ன்ற அர்த்தம் இல்லையா? அதான அர்த்தம். போனான்னா திரும்பி வரணும். ஒரு கர்மா பண்ணான்னாக்கா அந்த கர்மாவானது ஃபைனைட்டா தானே இருக்கும். அது எப்படி இன்ஃபினிட்டா இருக்கும்? உங்களுக்கு வேண்டியது என்ன? மோட்சம். உங்களுக்கு மோட்சத்துக்கு நான் இந்த மாதிரி கர்மா சார், நான் நிறைய 5 தடவை வாஜபேயம் பண்ணிருக்கேன் சார், 10 தடவை சோழசி பண்ணிருக்கேன் சார், 20 தடவை அர்த்தவியாமம் பண்ணிருக்கேன் சார், நான் சர்வதாமுகம் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னா எல்லாமே கர்மா தானே. கர்மாவுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்? ஃபைனைட்டா தானே இருக்கணும். மேக்சிமம் சொர்க்கத்து வரைக்கும் போலாம் இல்லையா? அந்த புண்ணிய கர்மா ஆன உடனே அங்க இந்திரன் என்ன பண்ணா, இந்திரனும் அக்னியும் வருணனும் உங்களுக்கு கீழே அனுப்பிச்சுடுவான். கணக்கு முடிஞ்சிருது இல்லையா? அதான உண்மை. சீன புண்ணிய மத்திய லோகம் விசந்தி. என்ன சுரேந்திர லோகத்துக்கு போய் நல்லா இந்த போகங்களையா அனுபவிச்சீங்க. அங்க வந்தவொடனே அங்கேயும் உங்க மேல பொறாம வரும். எப்படா வெளில போற, நேற்று வந்துட்டு என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான்னு அவன் சொல்லுவான். இதுதானே அங்க சொர்க்கத்துல மொத்தம் என்ன நீங்க அப்படியே சௌக்கியமா இருக்கீங்களா அங்க? என்ன அப்படியே எல்லாம் ஒரு இமேஜினேஷன்ல தான் பண்றது. எல்லாம் சொர்க்கம் சொல்றது இல்ல சார், வேலைன்னு சொல்றது சார். சொர்க்கம் பிரமாதம் ரைட்டு தான். சொர்க்கத்தை போனா கூட நீங்க பண்ணுங்க இல்லையா? இப்ப வைகுண்டத்துல போனா நம்ம ஜெயனந்தா கிண்டல் சொல்றாரு, அங்க போனா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஐயங்கார் நமக்கு மறைப்பாரு விஷ்ணு, அங்கேயும் தான் சண்டை வரும். கைலாசத்துக்கு போனா மட்டும் நான் சிவனை பார்த்து அங்க இருக்கிற சிவனடியார்ல தள்ளி தள்ளி சீக்கிரம் போ அப்படின்னு தள்ள போறாங்க. கர்மானால எதை சாதிக்க முடியும்? எதை சாதித்தாலும் போனா திரும்பி வந்துதானே ஆகணும் நானு. அதனால கிருதகம் தது அனித்யம். இது ஃபண்டமெண்டல். எல்லா தார்க்கிக்கும் எல்லா புத்திசாலிக்கும் இது தெரியுங்களா? எது செய்யப்பட்டதோ அது அனித்தியம். கரெக்டா? இப்போ கர்மாவை செய்வதன் மூலமா இறைவனை அடைய முடியுமா? மோட்சம் என்ன? எனக்கு பர்மனன்ட் ஹாப்பினஸ், இன்ஃபினிட் ஹாப்பினஸ் எனக்கு வேணும். இன்ஃபினிட்டான ஹாப்பினஸ் ஃபைனைட் கர்மாவனால எப்படி வரும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஃபைனைட், என்னுடைய பாடி ஃபைனைட், என்னுடைய கை இவ்வளவுதான் போக முடியும். என்னால மிஞ்சி போச்சுன்னா 7 அடிக்கு குதிப்பேன் நானு. அவ்வளவுதானே என்னுடைய கெப்பாசிட்டி. ஆனா அதனால நான் என்ன அச்சீவ் பண்ண முடியுமோ அவ்வளவுதான். ஃபைனைட்டான ரிசல்ட் தான் நான் அச்சீவ் பண்ண முடியும். வாட் ஐ வாண்ட் இன்ஃபினிட் மோட்சம், இன்ஃபினிட் ஹாப்பினஸ் வரும். இன்ஃபினிட் ஹாப்பினஸ் ஃபைனைட் கர்மாவனால how can it be achieved? யோசிக்க வேண்டாமா? கர்மா பண்றேன்ற அப்படின்னு அர்த்தம் இல்லையா? கர்மனா சாத்தியம் அது சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? எது கர்மாவனால வருகிறதோ அது அனித்யம். கிருதகம் அது அனித்யம். இது புத்தி சக்தி. புத்தி சக்திக்கு மீறி வேதம் பேச முடியாது. சூப்பர் நேச்சுரல் எல்லாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம். சார் கடவுள் நினைச்சா கர்மா அவன் அப்படிதான் நினைக்கிறாங்க எல்லாருமே. கடவுள் நினைச்சா நீங்க அதெல்லாம் கொஸ்டின் பண்ணாதீங்க சார். நம்ம வேதாந்தத்துக்குன்னு வந்துட்டா ஆச்சாரியர் என்ன சொல்ற, ஸ்மிருதி ஸ்ருதி யுக்தி சிஷ்டாச்சாரம் எல்லாத்தையும் சேர்ந்துதான் நம்ம ஒரு பொருளை புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? நம்ம we cannot take for granted anything. அதுக்கப்புறம் I am answerable to my own self. இன்னைக்கு வேணா உங்க எதுக்கு தலையாக்கிட்டு போயிடுவேன். எனக்கு உள்ள கேள்வி வந்ததுன்னா எனக்கே பதில் கிடைக்காது. unless I convince I cannot move further. ஆகினா யுக்தி யுக்தமாகத்தான் வேதத்தை நம்ம ஒத்துக்கொள்ள முடியும். இது இந்த யுக்தியில இதை நீங்க பண்ணவே முடியாது. கர்மா என்றாலே அனித்தியம் தான் அப்படின்னு ஆச்சு. கர்மனா சாத்தியமானஸ்ய அனித்யத்வம் ஸ்ரூயதே யதா கர்மனா நேனகிம் நித்யபலே சோ பரமார்த்தினஹ. யதா கர்மனா சாத்தியமானஸ்ய, எதை நீங்க கிரியையினால கர்மாவனால சாத்தியமானஸ்ய சாதிக்கும்னு நினைச்சிட்டு நீங்க பண்றீங்களோ அது அனித்யத்துவம் ஸ்ரூயதே. அது அனித்யமாதான். It cannot be eternal. That it has born out of karma cannot be an eternal thing. It has to be ephemeral only, non-eternal only. ஒரு நாள் போய்த்தான் ஆகும் அப்படின்றது ஸ்ரூயதே. வேதமே சொல்லி கொடுக்குறது. வேதத்துக்கு தெரியாதா? உங்க புத்தியே யுக்தியே தெரியறதுன்னா வேதமே சொல்லி கொடுத்துட்டு கிருதகம் தது அனித்யம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அவர் என்ன அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அத சாதன சதுர்த்தே சம்பத்யனந்தரம் அத்தஹ யஸ்மாத் காரணாத் கர்மணா மோக்ஷஹ ந வித்யஹ தஸ்மாத். அத்தஹான்னா என்ன? தஸ்மாத் ஆகையினால என்ன? கர்மாவனால மோட்சம் கிடைக்காது. ஆகையினால பிரம்ம ஜிஜ்ஞாசா கத்த, நீ பிரம்மத்தை அறி, வேதாத்துக்குள்ள போ அப்படின்னு சொன்னாங்க.
இல்லையா? அதே விஷயம் பாருங்க, கர்மனா சாத்தியமான கர்மாவனால சாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய எல்லாமே அனித்தியத்துவம் சூரியதே, அனித்தியத்துவமாக தான் இருக்கு என்று வேதங்கள் சொல்லுகிறது. யதா, அந்த காரணத்தினால யதா கர்மனா சாத்தியமான அனித்தியத்துவம் சூரியதே, எக்காரணத்தினால வேதமே செய்யப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் அனித்தியமான ரிசல்ட்டை தான்பா கொடுக்கும்னு சொல்றதோ, அனேன கர்மனா கிம் நித்தியபலேசிதா பரமார்த்தினா, இந்த கர்மாவனால சாஸ்வதமான பலனை அடைய விரும்பும் யாரும் பரமார்த்தினா கிம் உயர்ந்தமான அந்த மோட்சத்துல என்ன பிரயோஜனம்? மேலான தத்துவத்தை அபேட்சிக்கிறவனுக்கு இந்த கர்மாவனால என்ன பிரயோஜனம்? அவனுக்கு ஞானம்தான் அவசியம். இந்த கர்மாவோ பக்தினாலேயோ, அவன் பக்தினா என்ன அர்த்தம்? மானசிக கர்மா, அதுவும் கர்மா தானே. புறமனால செய்யக்கூடிய கணபதி ஹோமம், துர்கா ஹோமம், ஸ்ரீசுக்த ஹோமம், சண்டி ஹோமம், எந்த ஹோமம் இல்ல அக்னிஹோத்திரம் எதை வேணாலும் வச்சுக்கோங்க, இல்ல அப்தோரியாமம் பெரிய யாருன்னா வச்சுக்கோங்க, எல்லாம் கர்மா தானே. கர்மாவனால நித்தியமான மோட்சத்தை, நித்தியமாக இருக்கக்கூடிய பகவானை நான் அடைய முடியுமா இந்த கர்மாவனால? இந்த கர்மாவனால என்னுடைய அந்த கர்மம் சுத்தியாகும். அது ஒண்ணுத்துக்காக தான் நான் கர்மாவை பண்றேன். என்னுடைய மனசுத்தி மனசாந்திக்காகவும் என்னுடைய மனசு கூர்மையாக ஆக வேண்டும். இந்த தத்துவத்தை துரூகமாக இருக்கக்கூடிய நானே பிரம்மம் எனக்கூடிய கஷ்டமான தத்துவத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கர்மாவை பண்றேன். தவிர இறைவனை அடையதற்கு எனக்கு தெரியும் இந்த கர்மா யூஸ் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். இல்ல கர்மாவனால எப்படி அடைய முடியும் அப்படின்னு சொன்னார். ஆகையினால யுக்தி பிரமாணம் தான் இங்க ரொம்ப கர்மான்றது விட வேண்டியதுதான். யோசிச்சு பார்த்தாலே உனக்கு தெரியுது. எதுக்காக உங்களால எப்படி மோட்சத்தை அடைய முடியும் கர்மாவை செய்யறது மூலமா? கர்மாவை செய்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் எதனா பணம் கிடைக்கும், உங்க பையன் உங்க பேச்சை காப்பான், உங்க சொல்படி கேட்பாங்க. ஏன்னா உங்களுடைய பூஜா பலன். ஆனா உங்களை 4 பேர் பார்த்து கை தட்டுவார்கள், வாங்கன்னு கூப்பிடுவாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க. இல்ல அவ்வளவுதான். இதுதான் நீங்க எதிர்பார்க்கலாம் கர்மாவனால. இதுதான் பக்தியுடைய மேக்சிமம் ரிட்டர்ன்ஸ். இதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? ஞானம் வருமா? ஞானம் வரணும் நீங்க தான் உழைச்சாகணும். இல்லையா? நீங்க தான் உழைச்சாகணும். உங்களை கொண்டு போய் வேதாந்த கிளாஸ் உட்கார வைக்கிறதுக்கு உங்க பையன் ஹெல்ப் பண்ணுவான், இல்லன்னு சொல்ல. இல்லையா? அப்பாவை வச்சேன்னு அப்பாவை கொண்டு போய் உட்கார வச்சான். அப்பா உனக்கு காது சரியா கேட்கலையா, அவன் ஒரு ஏரிங் கைட வாங்கி கொடுத்தான். நீ போய் நல்லா கேளுப்பா. நீ கேட்ட உடனே இந்த ஆள் நானே உன்னை கூட்டு போய் எல்லாம் பண்ணுவான். ஆனா வேதாந்தம் யாருக்குள்ள இறங்கணும்? அதுக்கு பையன் என்ன பண்ண முடியும்? He can only create you in a good atmosphere, but only you have to. நீ தான் அந்த மருந்து சாப்பிடணும். மருந்து எடுத்துன்னு வந்து பையன் அழகா வாயில கூட ஊத்தி விடுவான். டாக்டர் வருவாரு, குரு வருவாரு, எல்லாமே சிரவணம் மனநம் வரைக்கும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நிதித்தியாசனம் யார் பண்றது? நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இல்லையா? அது ஆகையினால கர்மாவனால சாதிக்க முடியாதுப்பா, ஞானத்தினால மட்டும்தான். அதுவும் உன்னுடைய ஞானம் நீதான் அது சாதிக்கணும். வேற யாரும் உனக்கு அந்த ஞானத்தை போட்டவும் முடியாது. ஆகையினால கர்மான்றது இட் இஸ் ஃபைனைட் ஒன்லி அப்படின்றத புரிஞ்சுட்டு இப்போ கர்மா ஏன் சார் அப்படி பண்றீங்க? கர்மா எஸ் கிருதகம் அது அனித்யம்னு சொல்லி விட்டீங்களே, ஏன் there can be some karma which can give you an infinite result அப்படின்னு யோசிக்கலாமே சார். அடாவடியா நீங்க பாட்டு ஒரு ரூல போட்டு போய் நான் ஏதோ எனக்கு விஷயம் தெரியலன்றதுனால கன்வின்ஸ் பண்ணி விட்டு போயிருவீங்க நீங்க. அதுக்கப்புறமா எனக்கு தோணிச்சுன்னு வச்சுங்க, ஒரு விஷயம் இருக்கு, பக்தின்னு ஒண்ணு இருக்கு, அதன் மூலமா பண்ணா எனக்கு இன்ஃபினிட்டான ரிசல்ட் வரும். எத்தனையோ கதைகள் வேதாந்த பாகவத கதைகள்லாம் பாருங்க. இல்ல புத்தி எல்லாம் கொடுக்கறது அவனை ரதத்துல விஷ்ணு தூதர்கள்லாம் ஐசிட்டு அவனை வைக்குண்டம் போனாங்கலாம் இருக்குது. சும்மா அடிச்சு விடுறீங்களே சார் அப்படின்னு சொன்னா, நம்ம இன்டெலக்சுவல் பண்ணும்போது இந்த எமோஷனெல்லாம் இந்த பாகவதம் அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வைங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இப்போ புத்தியை சுத்தமா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கர்மாவனால வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும்? எந்த ஒரு ஆக்ஷன் நீங்க பண்ணாலும் it can fetch you only 4 types of results. ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்றத முதல்ல டெக்னிக்கலா புரிஞ்சுப்போம். ஆஸ்தியம், உட்பாத்தியம். உட்பாத்தியம்னா ப்ரொடக்ஷன், உண்டாகுதல், தோன்றுதல் அப்படின்னு ஒண்ணு ரிசல்ட். கர்மாவனால வரக்கூடிய ரிசல்ட் என்ன? ஒண்ணு தோன்றக்கூடிய விஷயமா இருக்கணும். அது
ரெண்டாவது அடையக்கூடிய விஷயமா இருக்கும், ஆப்தியம் அடையக்கூடிய விஷயமா இருக்கும். இன்னொரு சம்ஸ்காரியம், அது ஒரு பியூரிபிகேஷன் இல்லையா. சில செயல்கள்லாம் நம்ம பண்றோம் இல்லையா. விரீகிய புரோடாசம் பண்றதுக்கு முன்னாடி புரோக்ஷனம் பண்றேன் இல்லையா. அந்த புரோக்ஷனத்தினால என்ன ஒரு செயல், அது ஒரு செயல், அது வேதத்துல சொன்ன செயல், அது ஒரு பியூரிபிகேஷன். இந்த பையனுக்கு பூனல போட்டு காயத்ரி உபதேசம் பண்ணிட்டீங்கன்னாக்க அந்த பையனுக்கு உங்களுக்கு எல்லாம் புரிந்து கொள்ள முடியாததான ஒரு பியூரிபிகேஷன் செரிமனியா அப்படி இருக்கு சம்ஸ்காரியம். இல்ல ஒரு கண்ணாடி இருக்கு இல்லையா, ரொம்ப அழுக்கா இருந்தது, ஒருத்தர் வந்தாரு திடீர்னு வீட்டுக்கு, என்ன சார் இது? ஆமா சார், யூஸே இல்ல சார், அப்படியே பீரோல இருக்கு, நானும் யூஸ் பண்ணல சார், 40 வருஷம் எங்க அப்பா காலத்து பீரோ சார். அவர் ஒரு இதை எடுத்துன்னு வந்தார், ஒரு கையில ஒரு பாட்டில் எடுத்துன்னு வந்து அதுல இருந்து ஒரு டிராப் மேல போட்டு அப்படி புடைச்சா என்னமா ஆயிடுச்சு, நம்மாது கண்ணாடியான ஆயிடுச்சு இல்லையா. இப்படி பியூரிபிகேஷன், இது ஒரு ரிசல்ட் ஆஃப் ஆக்ஷன், பியூரிஃபைடா இருக்கு, இப்படி ஒரு ரிசல்ட். அப்புறம் இன்னொரு வித டைமா ஒரு விகாரியம், இப்படி இருந்தது அப்படி இருந்து வந்தது, ரொம்ப உயரமா இருந்தது சார், முன்னெல்லாம் என்னால உட்கார முடிஞ்சது, இப்ப வயசாயிடுச்சு சார், அதனால ஏறி உட்கார முடியல சார், எனக்கு இந்த தூரம் ஏற முடியல சார் அந்த கட்டில. அப்படியான பிரச்சனை கூட்டணும் கீழே ஒரு காலை அடிச்சான் இல்லையா, பண்ணா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணா, இப்ப அவருக்கு செட்டில் ஆயிடுச்சு, அவர் ஜம்முன்னு அந்த பெட்டியில படுத்துக்கிட்டார் இல்லையா. இப்படி இதுவும் கர்மா தானே, இப்படி மாடிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கர்மா. இதுக்கு என்ன சம்ஸ்கிருதத்துல பேரு அப்படின்னா விகாரியம். விகாரியம்னா மாடிஃபிகேஷன், ஒன்ன கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ஒரு செய்கை. ஒண்ணு உற்பத்தியம் ப்ரொடக்ஷன், இன்னொன்னு ஆத்தியம், இன்னொன்னு சம்ஸ்காரியம், இன்னொன்னு விகாரியம் அப்படின்னு. இப்போ மண்ணு குயவன் இருக்கான், மண்ணுல இருந்து அவன் நேற்று வரைக்கும் அந்த குடம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த குடம் இல்ல, இன்னைக்குதான் அவன் பண்ணிருக்கான். இதுவரை இன்ஃபேக்ட் இந்த உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குடம் இல்ல, இன்னைக்கு ஆரம்பிச்சா அதுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்துருக்கு இல்லையா. இப்படி ஒரு கிரியையினால மண்ணுல இருந்து ஒரு குடம் வருது இல்லையா, இது உற்பத்தியம் தானே, இது இல்லன்னு சொல்லுவீங்களா, இன்னைக்குதான் இது வந்திருக்கு. ஸோ ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்றோம். கர்மாவனுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கு, உற்பத்தியமாக இருக்கணும். இன்னொன்னு, இந்த கிராமத்துல இருந்து அந்த கிராமத்துக்கு போறாரு அப்படின்னா ஆத்தியம்னா என்ன, இந்த கிராமத்துல இருந்து போய் பக்கத்து கிராமத்துக்கு போய், இங்க இருந்து பக்கத்து கிராமத்துக்கு போனேன், இப்ப என்னாச்சு, அந்த கிராமத்தை அடைந்தேன். நேற்று கிளம்பினார் சார் இங்க இருந்து, அவர் அங்க போய் நேற்று போயிட்டாரு, போன் கூட பண்ணாரு, ஆல்ரெடி ரீச்சு சார் அப்படின்றீங்க. எப்படி ரீச்சு, இது ஒரு கர்மா. அவனால இதர் பை கார் ஆறு ஸ்கூட்டர் ஆறு நடந்தோ ஏதோ ஒண்ணு அவர் போய் ரீச் அப்படின்ற ஒரு இதுக்கு ஆப்பியம் அப்படின்னு பேரு. இப்படி சில ரிசல்ட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு. இன்னொரு ஆக்ஷன் என்ன அப்படின்னா புரோக்ஷனத்தினால ஒரு பியூரிபிகேஷன் ஜெர்மனி இதை போய் புரோக்ஷனம் பண்ணி அந்த சாமிக்கு நைவேத்தியம் பண்ணா, நைவேத்தியம் பண்ணதுனால நாமெல்லாம் என்ன பண்ணினாலும் அதை புரோக்ஷனம் பண்றதுனாலயோ இல்ல இந்த சாந்த தண்ணிக்கு போய் அந்த தர்பையில தொட்டுட்டு வர்றதுனாலயும் ஒரு பியூரிபிகேஷன் நடக்கிறது. இது வேதத்துல சொன்னது நடக்கிறதா இல்லையா, நடக்கிறது. இது மாதிரி ஒரு செயல், இதுவும் ஒரு செயல்னால நடக்கிறது. இல்ல கண்ணாடி துடைக்கிறது, அதுவும் பியூரிபிகேஷன் தான் இல்லையா. இந்த பியூரிபிகேஷன் வேணாலும் வச்சுங்க, இல்ல வேத மந்திரத்தினால வரக்கூடிய பியூரிபிகேஷன் வேணாலும் வச்சுங்க, இதுவும் கர்மா தானே, கர்மாவனுடைய பெனிஃபிட் தான். அதற்கு பிறகு அதுக்கப்புறம் பாலை தயிர், பால்ல உர ஊத்தி வச்சேன், அடுத்த நாள் என்னாச்சு, பால் போச்சு தயிர் ஆயிடுச்சு. இப்ப பால் தயிராக மாடிஃபை ஆயிடுச்சு. எப்படி ஒரு ஆக்ஷன், நான் என்ன பண்ணேன், அதில் கொஞ்சம் ஒரு சொம்பு ஒரு ஸ்பூன் தயிரை போட்டு கலக்கினேன் நேற்றுக்கு ராத்திரி. இன்னைக்கு என்னாச்சு, கரெக்டா அது தயிராக அந்த பால் போயிட்டு, நேற்றுக்கு நான் பண்ணும்போது பாலாதான் இருந்தது, இப்ப என்னாச்சு அதே பால் இப்ப தயிர் ஆயிடுச்சு. இதுவும் ஒரு கர்மா ஆனது. இப்படி உபாத்தியம், ஆப்பியம், சம்ஸ்காரியம், விகாரியம் அப்படின்னு 4 தான் கர்மா ஆனாலும். நீங்க எதை வேணாலும் நீங்க இந்த 4க்குள்ள நீங்க இந்த பிராக்கெட்டுக்குள்ள போட்டலாம். இந்த 4 பிராக்கெட்டுக்குள்ள எங்க பிரம்மமானது வருமா, இறைவனானவர் வருவாரான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல பகவான் என்ன உற்பாத்தியமா கர்மாவனால அடையப்படுவதற்கு, அவர் என்ன ஆப்பியமா போய் நேர போய் அப்படியே அடையிற இடமா அவரு, அவர் என்ன மாடிஃபை ஆனாருனாக்கா அவருக்கு நித்தியன்ற பேர் போயிடும்.
அவர் மாடி போயிட்டு சொல்லுவீங்களா? அதுவும் வராது. சம்ஸ்காரம் அவருக்கே நீங்க சம்ஸ்காரம் பண்ணுவீங்களா? நீங்க பியூரிபிகேஷன் பண்ணீங்களா? இது நாள்லயும் வராது. இந்த நாள் தானே அவனுடைய கர்மால வரும். இதுல எங்கேயா வந்தாரு எங்க பிரம்மம் அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ அதான் உபரதி அப்படின்னு சொல்றதுக்காக கர்மாவை விடுவதுதான் உபரதி. ஏன்னா கர்மாவனால சாதிக்க முடியாதுப்பா, உபரதியினாலதான் சாதிக்க முடியும். இறைவனை அடையணும்னா இந்த சன்னியாசி பெல்ட் ஆஃப் மைண்ட் உனக்கு வரணும். சன்னியாசியா நீ வேஷமா போடணும்னு சொல்ல, சன்னியாசி பெல்ட் ஆஃப் மைண்ட் இருந்தாதான் உன்னால இறைவனை அடைய முடியும் அப்படின்னு இப்ப சொல்ற. உட்பாட்யம் ஆப்யம் சம்ஸ்காரியம் விகாரியம் பரிகண்யதே சதுர்விதம் கர்ம சாத்தியம் பலம் நாண்யத் இதப்பரம். இதப்பரம் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. கர்மாவனால சாதிக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? ஒண்ணு உற்பத்தி செய்யப்படுவது, இல்ல அடையப்படுவது, இல்ல சம்ஸ்காரம் செய்யப்படுவது, இல்லை மாறுதல் அடையுது. இந்த 4 விதமாகத்தான் கணக்கிடப்பட்டிருக்கிறதே தவிர இதை தவிர இன்னொன்னு ஒண்ணு கிடையாது. என்ன தைரியம் பாருங்க, இந்த 4க்குள்ள எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கர்மசாத்தியம் பலம், கர்மத்தினால ஏற்படக்கூடிய பலம். கர்மசாத்தியம் பலம், கர்மாவனால சாதிக்கக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா? உட்பாட்யம் ஆப்யம் சம்ஸ்காரியம் விகாரியம் சதுர்விதம் பரிகண்யதே. இப்படித்தான் நம்ம முன்னோர்கள் 4க்குள்ள அதை சேர்த்து விட்டார்கள். இப்படி பரிகணனம் பண்ணிட்டு போயிட்டார்கள் நம்ம முன்னோர்கள். இந்த 4 தான். இதப்பரம், இதை விட, இதஹாபரம், இதை விட வேறானது. வேறானது பரம்னா வேறானது. அந்நியத்தை கடையவே விடாது போ அப்படின்னு ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ஆச்சாரியர். கர்மசாத்தியம் பலம் உட்பாட்யம் ஆப்யம் சம்ஸ்காரியம் விகாரியம் சதுர்விதம் பரிகண்யதே இதப்பரம் அந்நியத்தின. இதை தவிர வேறு எதுவும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? சொல்லிட்டு இப்ப என்ன பண்ண, இந்த முதல்லயே இந்த பிரம்மத்தை பண்ண முடியாது சொல்லிட்டு இப்ப அவர் சொல்ல போறாரு உட்பாட்யம்னா என்ன, ஆப்யம்னா அப்படியெல்லாம் விட்டுற மாட்டார் நம்மள. இல்ல இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படி ராஷா விட்டுட்டு போயிட மாட்டார் ஆச்சாரியா. நமக்கு உட்பாட்யம்னா என்ன, ஆப்யம்னா என்ன, சம்ஸ்காரியம்னா என்ன, விகாரியம்னா என்னன்னு சொல்ல போறாரு. அவரே ஸ்லோகங்கள் மூலமாக அழகா நான் உங்களுக்கு முதல்லயே கொடுத்தேன். இப்ப அதே மாதிரி இவரும் முதல்லயே சொல்ல, நீங்க நினைக்கிற இந்த இறைவனை இந்த நாள்ல நீங்க அடைக்க முடியாது, கர்மாவுக்குள்ள அடைக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. நயேதத் அன்யதமம் பிரம்ம கதா பவிதும் அர்ஹதி ஸ்வதசித்தம் சர்வதா ஆப்தம் சுத்தம் நிர்மலம் அக்ரியம். ஸ்லோகத்துல அந்த 4த்தையும் ஒரட்டி அதான் ஆச்சாரியாருடைய. ஏதது அந்யதமம் பிரம்ம கதா பவிதும் அர்ஹதி ஸ்வதசித்தம் சர்வதா ஆப்தம் சுத்தம் நிர்மலம் அக்ரியம். நம்மளுடைய கடவுள் எப்படி இருக்காரு, பிரம்மமானது எப்படி இருக்கு? ஸ்வத சித்தம், அது தனக்கு தானே அவருக்காக நான் 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 எல்லாரு கையிலையும் அவர் தோல்வி கொண்டிருக்கிறார். நீங்களே இங்க வச்சு நீங்க எப்படி அந்த கர்மாவனால அவரை அடைய முடியும்? அவருக்காக ரீச்சிங் இவர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே எப்படி சார் ரீச் பண்ணுவீங்க? நீங்களே உங்களுக்குள்ள ஓடிப்பீங்களா? எப்படி ஓடுத்தீங்க அப்படின்னா போட முடியாது. நீங்க ஒருத்தர் சொன்னாரு இதுக்கு இது எக்ஸாம்பிள். அவன் நாய் தோர்த்திச்சுன்னு ஓடினா அவன் ஓடுறத அவன் பாக்குறான், கனவுலதான் பார்க்க முடியும். நான் ஓடுறத நான் பார்க்க முடியுமா? இல்லையா? நான் எந்த அளவுல நான் டான்ஸ் ஆடுறத நானே பார்க்க முடியுமா? என்ன கனவுல பார்க்கலாம் இல்ல, அது இன்னைக்கு பண்ண முடியாது. அத மாதிரி இங்க சொத சித்தமா இருக்கேன், நான் இங்க இருக்கேன், நானே ஐ எம் அவைலபிள், பிரம்மா இங்க உட்கார்ந்து இருக்கேன். நான் பிரம்மத்தை அடையணும்னா எப்படி அடையிறது? சரியா இல்ல. சரி, சொத சித்தம். அப்புறம் இன்னொன்னு என்ன, சர்வதா ஆப்தம். எப்பொழுதுமே நான் அடைந்தவனதான் இருக்கேன். எனக்கு என்ன எங்க போய் நான் எங்க போனாலும் நான் நானதானே இருப்பேன். நான் எங்க போய் எதை அடையிறது? நான் தான் ஆல்ரெடி இருக்கேன், பிரம்மமா தானே இருக்கேன். பிரம்மத்தை எப்படி அடையும்? பிரம்மத்தை அடையுமா திருப்பி? அதுவும் வராது. சொத சித்தம் அதனால வராது. எப்பொழுதுமே நித்திய ஆப்தம், நான் தான் எப்போதுமே இங்கதானே இருக்கேன், நான் தான் கிடைக்கப்படுவேன். நான் எதுக்கு அதை கிடைக்கிறதுக்காக இன்னும் நான் தான் நான் இருக்கும்போது நானே தேடி என்ன சார் பண்ணிருக்கேன், நானும் தேடிட்டு இருக்கேன் சார், நானும் தேடி பைத்தியம் தான் திட்டுவான். நீ தான் இருக்கிய, நான் என்னத்தை தேடுறது நானு அப்படின்னு சொல்லுவான். சர்வதா ஆப்தம். அது மட்டும் இல்ல, அவர் சுத்தமா இருக்காரு. அவர் போய் சம்ஸ்காரம் பண்ணுவீங்களா? நீங்க பீரிஃபை பண்ணுவீங்க தவிர
தேய்ச்சி விடுறதுக்கு என்ன இது பாத்திரமா இது அப்படின்னா இல்ல சுத்தம் நிர்மலமா இருக்காரு. சரி இல்ல சார் விகாரியம்னா அவதான் அதிகாரியமாச்ச அக்கிரியமாச்ச அந்த பிரம்மமானது, அதுக்கு எந்த செயலும் கிடையாது. அதனால சம்ஸ்காரியமும் வராது, விகாரியமும் வராது, ஆத்தியமும் வராது, உற்பாத்தியமும் வராது. ஏன்? அது பிரம்மமாச்ச. ஏத்தது அந்நியதமம் பிரம்ம. இந்த நாளுக்குள்ள அது வராதுப்பா. இந்த நாளுக்குள்ள அந்நியதமமா அது இருக்குமா என்ன? ஏத்தது அண்ணி இந்த நாலு நீ ஏதோ கால்குலேட் பண்ணி வச்சிருக்க, அதுல எல்லாம் எங்க பிரம்மச்சிக்காது. ஏற்கனவே 6 பிரமாணத்துக்கு நம்ம சொல்லிருக்கோம். பிரத்யட்சத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ அர்த்தாபத்தினாலேயோ உபமானத்தினாலேயோ அனுபவத்தினாலேயோ இது மாட்டாது. சப்தத்துக்கு மட்டும் மாட்டோம், அதுவும் வித் கண்டிஷன். அதுவும் ஒரு ஸ்டேஜுக்கு போய் சப்தத்தினாலேயே மாட்டாதுன்னு சொல்ல போற. மொத்தத்துல இது 6 நாளே மாட்டாதுன்றதுதான் எனக்கு. ஆனா இப்ப சொன்னா எல்லாரும் கோச்சிப்பீங்கன்றதுனால 5ன்னு சொல்லிட்டு 6ம் அந்த கதை தான் அப்படின்னு சொன்னேன். அத மாதிரி இந்த 4க்குள்ள இந்த பிரம்மம் மாட்டுமா? அந்நியதமம் பிரம்ம ந அந்நியதமம். அந்நியதமம்னா இதுக்குள்ள அந்நியதமம்னா இந்த 4ல் 1 4ல் 1ஆக இருக்கும் தன்மை பிரம்ம, அந்த பிரம்மம் இல்லை அப்படின்னு சொன்னார். பிரம்மன் இது எப்படி இந்த ஸ்லோகத்தை படிக்கணும்னா சொதஸ்மிதம் சர்வதா ஆப்தம் சுத்தம் நிர்மலம் சக்கிரியம் பிரம்மா அந்நியதமம் ததா பவித்தும் பவித்தும் அர்த்தி ததா ந பவித்தும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் இந்த பிரம்மமானது இந்த 4ல் 1ஆக ஆகுவதற்கான சான்ஸே இல்லை அப்படின்னு அர்த்தம். பவித்தும் ந அருகதி, ஆக தகுந்ததில்லை. பிரம்ம ஏதது அந்நியதம், இந்த பிரம்மமானது ஏதது அந்நியதம் இந்த 4ல் 1ஆக கதா எப்பொழுதும் பவித்தும் ந அருகதி, ஆகிறதுக்கு தகுதில்லை. இது எதுவுமே வராது. இந்த 4 விதங்களும் ஒரு பொழுது ஏதேனும் ஒன்றாக இருக்கலாமோனா ஒரு பொழுதும் இருக்காது. ஏன்? அது நித்தியமாக இருக்கிறதுனால, ஏற்கனவே அடையப்பட்டதுனால, தோஷமற்றதாக சுத்தமா இருக்கிறதுனால, கிரியா சம்பந்தம் இல்லாத இருக்கிறதுனாலையும் ஆகையினால் இந்த நாள அந்த பிரம்மத்துக்கு வரவே வராது. இப்போ உற்பாத்தியம் ஏன் வராது, ஆப்பியம் ஏன் வராது? உற்பாத்தியம் ஏன் வராதுன்னு 157 சொல்றார். 158 பாருங்க, 2வது லைன் பாருங்க. பிரம்மண உற்பாத்தியம் அபிஷ்யதே, உற்பாத்தியத்துல பிரம்மத்தை கொண்டு வர முடியாது. பிரம்மண ஆப்பியம் கதாச்சன, அது ஆப்பியத்துல கொண்டு வர முடியாது. நைவ சம்ஸ்கிரியா அடுத்த ஸ்லோகத்துல சம்ஸ்காரத்துல கொண்டு முடியாது. அதுக்கு அடுத்தது இன்னொரு சம்ஸ்காரத்துல வராது. ஏன்னா 2 சம்ஸ்காரம் இல்ல, அது கிளீன் பண்ற மாதிரி ஒரு சம்ஸ்காரம், அப்புறம் புரோக்ஷனம் பண்ற மாதிரி உபநயனம் பண்ற மாதிரி ஒரு சம்ஸ்காரம், அது 2 வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ண விகாரித்துவம் அப்படின்னு அடுத்தது சொல்ல போற 162. இப்படி ஆப்பியம் உற்பாத்தியம், உற்பாத்தியம் ஆப்பியம் சம்ஸ்காரியம் விகாரியம் அப்படின்னா என்ன, அது எப்படி பிரம்மத்துக்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்ல போற. இப்ப டைம் ஆயிட்டதுனால இதோட 156 நிறுத்திக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.